ஸோ நேத்து வந்து அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து சினிமா துறையிலேருந்துலாம் வந்து அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார். தமிழ் தேசிய எழுச்சி மாநாடாக அவர் பிறந்த நாளா கொண்டாடணும். அதனால எந்த தலைவரையுமே கூப்பிடல. என்ன காரணம் சார்? உங்க தலைவர் வந்தப்போ இவ்ளோ கூட்டம் இல்ல வர்றதுக்கு எப்பயுமே வருமா? ஒரு 6-7 லட்சம் வரும். நாங்க நினைச்சது எங்களோட கணக்கு போட்டது மேக்சிமம். ஆனா அது வந்தது எப்படி வந்தா உளவுத்துறை ரிப்போர்ட் இப்போ என்ன சொல்றாங்கன்னா 10 லட்சத்துக்கு மேல சொல்றாங்க. அதுல ரேம்ப் ஒன்று போட்டிருந்தோம், நடந்து போற மாதிரி சுடர் ஏந்தி எங்க தலைவர் போற மாதிரி. கருப்பு சட்டை மாட்டி இருப்பாங்க. அந்த தம்பியை பாதுகாப்புக்கு விட்டுவிட்டு அவர்கிட்ட செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஏறிட்டாங்க. அவங்க மட்டுமே எனக்கு தெரிய குறைஞ்சது ஒரு 1000 பேர். சமயோசித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக தலைவர் பண்ணார். என்ன பண்ணாரு? அவர் எப்போ பேசினா 1 மணி நேரம் பேசுவார். இந்த மீட்டிங்கில் அவர் 3 நிமிடம் தான் பேசினார். 3 நிமிடம். அந்த மேடையில் தான் தலைவர் வந்து நாங்கள் வந்து டிவிக்கோடு கூட்டணி அப்படின்னு வேற அறிவிச்சிட்டாரு. அது வேற ரொம்ப ஒரு பரபரப்பாகி போச்சு. சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில் தமிழ் அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகளும் டிவிக்கேவும் இப்போ இணைஞ்சிருச்சு. அந்த மேடையில் அவர் அறிவிச்சிட்டாரு. இனி அவ்வளோதான், எதிரி நீ வந்து ரொம்ப அவங்க தடுமாறி போய் விடுவார்கள். தமிழக வெற்றி கழகம் அது ஒன்றும் திராவிட வெற்றி கழகம் இல்லை. அப்போ தமிழகத்தின் தமிழ் மக்களுக்காக அவர் ரெடியாக இருக்கிறார். அதனால தான் அந்த அறிக்கைகளை கொடுத்துருக்கிறாரு. அண்ணன் திருமாவளவன் எடுக்கின்ற எல்லா முடிவுக்கும் இந்த அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கும். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நீண்ட நாள் கழித்து நான் வந்து சங்கத்தமிழனை சந்திச்சு நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேம்மா. ஓகே சார். ஸோ ரொம்ப நாட்களாக நம்ம வந்து நிறைய இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருந்த அந்த நாள் வந்து நேற்று ஃபைனலி வந்துருச்சு. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நம்ம தலைவரோட பிறந்தநாள் அன்றைக்கி வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நேற்று வந்து அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சினிமா துறையிலேருந்துலாம் வந்து அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் விஜய் சார், அதுக்கப்புறம் வந்து அவங்கெல்லாம் விஷ் பண்ணியிருந்தாங்க. த்ரிஷா மேமும் விஷ் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது என்னோட ஒரு கேள்வி. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் சார். இல்லை, உங்களோட எதிர்பார்ப்பு ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு அவங்களும் வந்து அரசியலில் வந்து திரைத்துறை மட்டுமல்ல, அரசியலில் ஒரு முக்கியமான புள்ளியாக தான் இருக்கிறாங்க. கடந்த ஆகஸ்ட் 15 கூட அவங்களுக்கு ஒரு பேசும் பொருளாக மாறினார். ஆமாம். ஆனால் நீ கேட்ட கேள்வியெல்லாம் கரெக்டு தான். பட் அவங்க வாழ்த்து தெரிவிக்கல. விஜய் சார் வந்து வாழ்த்து தெரிவித்திருந்தார். வாழ்த்து மட்டுமல்லாமல் 2 பக்கத்துக்கு ஒரிஜினல் கடிதமே எழுதி எங்கள் மாநாட்டுக்கே கொடுத்து அனுப்பினார். எங்கள் அமைச்சர் மூலமாக ஒரிஜினல் அவரே எழுதி அதை வந்து எங்கள் தலைவரே மேடையிலே அதை படித்து காட்டினார். சரிங்களா? அது ஒன்று. இன்னொன்று வந்து முன்னாள் சூப்பர் ஸ்டாரும்ல என்னாலும் சூப்பர் ஸ்டார் அவர் தான். 1000 பேர் வரலாம் போகலாம் திரைத்துறையில். என்றுமே நிலையான ஒரு சூப்பர் ஸ்டார் யாருன்னா ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவர் சார் வந்து ஒரு நல்ல ஒரு கடிதம் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஏறக்குறைய 90லேருந்து எழுச்சி தமிழ் அரசியல் இருக்கிறாரு, நான் பார்த்துக்கிருக்கிறேன், அவ்வளோ விழாவாரியாக டீட்டெயிலாக எழுதியிருந்தார். அதுக்கு அவருக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இந்நாள் முதல்வர் மட்டுமல்ல, முன்னாள் முதல்வரும் போட்டிருந்தார் வாழ்த்து. அப்புறம் பல நடிகர்கள் போட்டிருந்தாங்க. சரிங்களா? தனுஷ் உட்பட பல பேர் வாழ்த்து கொடுத்துருந்தாங்க. அவர் எல்லாத்துக்குமே நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் அல்லாமல் அது வந்து என்னென்னா ஆகஸ்ட் 17 என்பது அவருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் நாங்கள் தமிழர் எழுச்சி நாள்னு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களும் கொண்டாடுவோம். எல்லா மக்களுமே கொண்டாடுவாங்க. எல்லா அரசியல் முக்கியமான நபர்கள்லாம் வாழ்த்து தெரிவிப்பாங்க நேரடியாக மேடைக்கே வந்து. ஆனால் வந்து இந்த ஆண்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா தமிழ் தேசிய எழுச்சி மாநாடாக அவர் பிறந்த நாளாக கொண்டாடணும். அதனால் எந்த தலைவரையுமே கூப்பிடல. எங்கள் தலைவர் மட்டுமே வச்சு நாங்கள் அந்த நிகழ்வு நடத்தினதில்லை. நாங்கள் எதிர்பார்ப்போம் பார்த்திங்களா ஒரு கூட்டம், அது எங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதை வந்து தாண்டிருச்சு. அதான் இங்கே வந்து ஒரு பெரிய சிக்கல். இப்போ கூட யூடியூப்பில் பல பேர் போட்டுக்கிருக்கிறாங்க, பெரிய பெரிய சேனல்லாம் போடுறாங்க. உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. என்னென்னா இப்போ நாங்கள் எதிர்பார்த்தது மேக்சிமம் ஒரு 6-7 லட்சம் வரும். நாங்கள் நினச்சது எங்களோட கணக்கு போட்டது மேக்சிமம். ஆனால் அது வந்தது எப்படி வந்தால் உளவுத்துறை ரிப்போர்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 10 லட்சத்துக்கு மேலே சொல்கிறாங்க. இப்போ ஒரு தண்ணி இருக்குது, ஒரு பாட்டில் இருக்குது. அந்த பாட்டிலில் தண்ணியை நம்ம ஊற்றுறோம்னா அதில் என்ன கொள்ளளவு இருக்கோ அவ்வளோதானே இருக்கும். அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கீழே வழிந்து விடும் அல்லவா? அது மாதிரி வந்து இவங்க வந்து அதில் ரேம்ப் ஒன்று போட்டிருந்தோம், நடந்து போகிற மாதிரி சுடர் ஏந்தி எங்கள் தலைவர் போகிற மாதிரி. அந்த சுடர் ஏந்தி போனாங்க பார்த்தீங்களா? போகும்போது
தலைவருக்கு பாதுகாப்பு படையாக தொண்டரணி இருக்குது. நீங்கள் பாருங்கள், போட்டால கருப்பு சட்டை மாட்டி இருப்பாங்க. அந்த தம்பியை பாதுகாப்புக்கு விட்டுவிட்டு அவர்கிட்ட செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஏறிட்டாங்க. அவங்க மட்டுமே எனக்கு தெரிய குறைஞ்சது ஒரு 1000 பேர். 1000 பேர் அந்த இதில் ரேம்பில் வந்து ஏறவுமே, அந்த நடந்து போகிற அந்த நடை பயணத்தில் ஏறவுமே எல்லா தொண்டனும் நீங்கள் மட்டும் ஏறுறீங்களா, நாங்களும் ஏறுறோம் அப்படின்ற மாதிரி ஏறிட்டாங்க. அதுதான் இங்கே நடந்த விஷயம், வேற எதுவுமே இல்லை. இது அன்பின் அதாவது மிகுதியா இருந்தாலும் நிகழ்ச்சி நாங்கள் முடிச்சிட்டோம். அதில் என்ன ஒரு முக்கியமாக செஞ்சோம்னா, எங்கள் தலைவர் வந்து அதை என்ன சொல்லுவாங்க, அந்த சுச்சுவேஷனை கேண்டில் பண்ணுறது. அறிவுன்றது என்ன தெரியுமில்ல உங்களுக்கு, அந்த சூழ்நிலையை எப்படி நீ கையாளுகிறாய், அதான் உண்மையான நாலேஜ்ன்றது. அதுதான் அது என்ன வெவ்வேறு ஃபீல்டாக இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சுன்னா, அந்த நெருக்கடி நீ ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, ஒரு இக்கட்டான இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, அப்போ ஒரு நெருக்கடி உங்களுக்கு வருது. அது எப்படி அதுலேருந்து தப்பிச்சு வர்றீங்க, அதுலேருந்து எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீங்கன்றதே உண்மையான அறிவு. படிக்கிறது எல்லாமே எதுக்குன்னா அதுக்காகத்தான். அது நிறையா பேர் தெரியாது. அந்த இதை வந்து அது சமயோசித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக தலைவர் பண்ணார். என்ன பண்ணார், அவர் எப்போ பேசினா 1 மணி நேரம் பேசுவார். இந்த மீட்டிங்கில் அவர் 3 நிமிடம் தான் பேசினார், 3 நிமிடம். ஆனால் அவர் மட்டும் தொடர்ந்து ஒரு 1/2 hour பேசியிருந்தார்னு வச்சுங்களேன், உண்மையிலே வந்து இந்த நேரத்தில் ரொம்ப துயரமான சம்பவங்களை பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போம். அது நம்மளே எதிர்பார்க்கலைங்க. இப்போ நான்லாம் வந்து தொடர்ந்து நான் பல மாநாடுகள் வந்து நான் பார்த்துக்கிருக்கிறேன். ஏறக்குறைய நான் துபாயில் இருக்கும்போது கூட மாநாட்டப்போ நான் வந்திரி வாங்கியிருந்து நமக்கு தெரியும் எவ்வளோ கூட்டம் வரும் என்னன்னு. இது என்னன்னா, இப்போ கொஞ்ச நாளாகவே என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நிறைய தொண்டர்கள், விடுதலை சிறுத்தை தொண்டர்கள்லாம் வெளியேறி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு செய்தி பரவிக்கி இருந்துச்சு. அதுக்கு இன்றைக்கி வந்து இல்லைடா, நாங்கள் எப்பயுமே விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கா என்னென்னு தொண்டனை தன்னெழுச்சியாக செயல்பட்டுருக்குறாங்க. நான் அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சி முடிச்சுட்டு அங்கேருந்து, அதாவது அங்கேருந்து சென்னைக்கு வர்ற ரூட்டு, அதேமாதிரி அங்கிட்டு மதுரைக்கு போகிற ரூட்டு, அதே மாதிரி இந்த பக்கத்து வந்து திருச்சியிலேருந்து திருச்சி மதுரை எல்லாம் ஒரே ரூட்டு தான் இங்கிட்டு. இதுக்கு அது பேர்னா கடலூர், இன்னொன்று அது பேர்னா வேலூர்லாம் போகிற ரூட் இருக்கும் பார்த்தீங்களா, அதேமாதிரி அங்கிட்டு காரைக்குடி போகிற ரூட்டில் இருக்கல எல்லா ரூட்லேயுமே ஃபுல்லாக ஸ்தம்பித்து போய் விட்டது. நேற்று வந்து கல்லூரி லீவு, பள்ளி விடுமுறை, அந்த பட்டு இருக்க ரூட்டை பூராமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. அந்த மேடையில் தான் தலைவர் வந்து நாங்கள் வந்து டிவிக்கோடு கூட்டணி அப்படின்னு வேறு அறிவிச்சிட்டார். அது வேறு ரொம்ப ஒரு பரபரப்பாக ஆகி போச்சு. அதனால் வந்து அது ஒரு சிறப்பான ஒரு வெற்றிகரமாக இந்த மாநாடு வெற்றி பெற்றிருக்கிறது. அதான் உண்மை. அது வந்து திமுக காரங்களுக்கு பிடிக்காது. அதனால் திமுகவுக்கு வேண்டிய அந்த பத்திரிகைகள், யூடியூப்பு, அவங்க வந்து என்ன எழுதுறாங்கன்னா இப்படியாகன்னு சும்மா அதாவது எங்களுக்கு சப்போர்ட் எழுதுகிற மாதிரி, தலைவரை நீங்கள் பாதுகாக்க முடியலை அப்படி எங்களுக்கு தெரியும், இப்படிலாம் வரும்னு தெரியும், எல்லாத்தையும் எதிர்கொள்கிறதானே. சிறுத்தைனா என்ன, நாங்கள் பூனைக்குட்டியா, இது சிறுத்தை குட்டி தானே. சிறுத்தை குட்டினா அப்படி தான் இருக்கும். ஒரு தாய் சிறுத்தையை சந்தித்த பிறகு அவங்க அப்படிலாம் இது பண்ணுவாங்க. மற்ற எந்த தலைவருக்கு வர இப்போ நிகழ்காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெறுப்பு இல்லாமல் பார்த்தீங்கன்னா, எழுச்சி தமிழருக்கு இந்த கூட்டம் வருது. அடுத்து இன்றைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு வருது. வேறு யாருக்கு வருதா? நம்ம உதயநிதி ஸ்டாலின்லாம் போகிறாருங்க, உண்மையிலே சோக கதைங்க. ஆளே இல்லைங்க. அதே மாதிரி காசு கொடுத்து கூட்டி வர்றாங்க. அந்த ஆளுநை ஒரு குறிப்பிட்ட பீரியடில் போயிடுறாங்க. பாவம், அவரெல்லாம் பார்த்தா நம்ம சாப்பிடும்போது அதே முன்னாள் முதல்வருக்கு அதே பிரச்சனை தான். அதனால் அவங்க அந்த காழ்ப்புணர்ச்சியில் அப்படியாகும் இப்படியா இதுவான்னு எழுதுகிறாங்க. எதுவுமே இல்லை. நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்துருச்சு. அதை என்னால் சமாளிக்க முடியல. அந்த நாங்கள் ஒத்துக்கிறோம், அதை நம்ம மறுத்து பேச முடியாது. சும்மா இல்லைங்க அப்படிங்கன்னு தலைவர்னாலையும் அதை வந்து எதிர்பார்க்கலை. என்ன நடந்து போச்சுன்னா, அந்த ரேம்ப் போட்டோம் பார்த்தீங்களா, அதுதான் சிக்கலை. அதில் வந்து நடந்து போகும்போது தனியாக போயிருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை. இவங்க என்னன்னா எல்லாம் குதிச்சு உள்ளே வந்துட்டாங்க, அதையே தாண்டுறாங்க. அதை தாண்டி போலீஸ்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. அங்கே மொத்தம் இதுதான் சிறுத்தையுடைய பாய்ச்சல் அப்படின்னு நம்ம பார்க்குறதா, இல்லை வேகம் என்று பார்ப்பதா, எது எப்படியோ மாநாடு எந்த வகையான பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் ஒரு மைய புள்ளி, மைய சக்தி. இன்னொன்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எல்லாமே ஜென்ஸு கிட்ஸே நேற்று வந்தவங்க தாங்க. எல்லாம் வந்து 20 வயசு கீழே தான். வேற எங்கே தான் கடந்தாங்கன்னு தெரியல. நம்மளும் இளைஞரணியாக இருந்து தேடி பார்க்குறேன், எங்கடா இருக்கீங்க பார்க்கணும். மாநாட்டுக்கு மட்டும் வர்றாங்க, மாநாடு முடிஞ்சதுமே அவன் எங்கெங்கே அப்படியே பரப்பிட்டு போயிடுறாங்க. சரிங்களா? அப்படி வந்து பல சிக்கல்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த சிக்கல்களெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஜென்ஸ் கிட்ஸ் விசிகா அப்படின்னே இப்போ நாங்கள் ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு பார்க்குறத பார்த்துட்டு, இப்போ இளைஞரணின்னா நாங்கள் வந்து அவ்வளோ படிக்கிற மாணவர்களை பள்ளி மண்ணம் கூப்பிட்றதில்ல, அது படிப்பு பாலாக போயிடும் பாவம் அப்படின்னு. ஆனால் இவங்க திருச்சியில் பார்த்தா இவங்க அரசியல்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஏன்னா அவங்க நெறிப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும். அவங்க பாட்டு இப்படி போயிடக்கூடாதுல்ல. அதனால் வந்து நல்லா வர்றாங்க மக்கள் சக்தியாக. ஆனால் அது முறையாக வரணும். எப்படி வரணும், என்ன பண்ணாங்கன்னா சில இடங்களில் இதெல்லாம் ஏறிட்டாங்க. அது பாருங்க, தலைவர் வச்சுருந்த கட் அவுட் மேலாம் ஏறிட்டாங்க.
அதே எங்கள் தலைவர் ரொம்ப பயந்துவிட்டு கரண்ட் கம்பிலாம் வருதில்ல, லைட்லாம் இருக்குதுல்ல, ஹை வோல்டேஜ். அதனால் எங்கள் தலைவர் ஒரு தாய் உள்ளத்தோடு எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது பண்ணுறதுக்காக வரலாற்றில்ங்க 1 மணி நேரம் பேசுவார். நேற்று இருந்த கூட்டத்துக்குலாம் எனக்கு தெரிய எப்படி ஒரு 2 மணி நேரம் நீங்கள் பேசுவார் அப்படின்னு நானும் நினச்சிக்கிருந்தேன். எல்லா தொண்டருமே 3 நிமிடத்தில் முடிச்சிருக்கிறாருன்னா இப்போ நம்ம பேசுகிறது எப்போவுமே பேசலாம்ல. இப்போ பேச வேண்டிய அப்படியே ஃபேஸ்புக்கில் கூட இப்போ லைவில் பேசல. இப்போ நான் தான் சொன்னேன் தலைவர்கிட்ட, நீ அங்கே என்னென்ன பேச விரும்புனீங்களோ அதுக்கப்புறம் இப்போ பேசிடுங்க, லைவில் போட்டு நம்ம பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இது. எப்படின்னா இன்றைக்கி திராவிடம் ஏறக்குறைய ஒழிஞ்சு போச்சு, திமுகவும் தோற்று போச்சு, அதிமுக தோற்று போச்சு. பார்த்தீங்களா, 2ம் காலி. அப்போ திராவிடம் காலி. அதேமாதிரி சங்கிகளும் தோற்று போனாங்க. சங்கிகள் எங்கே ஜெயிக்கல, ஒரே ஒரு எம்எல்ஏ. கரெக்டாக இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி விஜய் வந்திருக்கிறார். விஜயுடைய கட்சி என்ன, தமிழக வெற்றி கழகம். அது ஒன்றும் திராவிட வெற்றி கழகம் இல்லை. அப்போ தமிழகத்தின் தமிழ் மக்களுக்காக அவர் ரெடியாக இருக்கிறார். அதனால தான் அந்த அறிக்கைகளை கொடுத்துருக்கிறாரு. அண்ணன் திருமாவளவன் எடுக்கின்ற எல்லா முடிவுக்கும் இந்த அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படின்னு அவரே எழுதி அனுப்பியிருக்கார். அப்போ இது தமிழர்களுக்கான ஒரு தேசம், தமிழர்களுக்கான ஒரு பாதுகாப்பு, இதை உருவாக்கணும். தமிழர்களுக்கான அந்த என்னென்ன வரலாறு அதை மீட்டெடுக்க வேண்டும். அப்போ தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு ஒரு மாபெரும் வெற்றி பெறுவதற்கு நாங்களும் இன்றைய ஆட்சியாளர்களும் இணைந்து சிறப்பாக பணியாற்றுவோம். ஓகே சார். ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து டிவிகே கட்சிக்கு மட்டும்தான் அவ்வளோ கூட்டம் வந்து நான் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி வேறு யாருக்குமே பார்த்ததில்ல. அப்படி இருக்க போய் எப்படி, என்ன காரணம் சார் உங்கள் தலைவர் வந்தப்போ இவ்வளோ கூட்டம் வர்றதுக்கு? இல்லை, எப்பயுமே வருமா? 2007 வந்துங்க டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்தில் மண்ணுரிமை மாநாடு எங்கே நடத்தணும்னா திருநெல்வேலியில் நடத்தணும். அதெல்லாம் வந்து நீ கற்பனை பண்ண முடியாத கூட்டம். அவர் அதை பார்த்துவிட்டு நீங்கள் வந்து மேஜர் ஜெனரல் தமிழ் மக்களுக்கு அப்படின்னு பட்டம் கொடுத்தார் எங்கள் தலைவருக்கு. கலைஞர் பார்க்காத மேடையா? அவரே வந்து நீங்கள் தாங்க அடுத்து மேஜர் ஜெனரல் அப்படின்ற பட்டம் கொடுத்தாரு. அவ்வளவு கூட்டம். ஏறக்குறைய நாங்கள் நடத்தின மாநாடை நீங்கள் கேட்டீங்கன்னாலே மிரண்டு போயிருவீங்க. எடுத்ததுமே அதாவது வட்டமேச மாநாடு நடத்தியிருக்கிறோம் மதுரையில். நான் சொல்கிறது 2000. அடுத்து கருத்துரிமை மாநாடு, அடுத்து மகளிர் விழிப்புணர்வு மாநாடு, அடுத்து மத ஒழிப்பு மாநாடு, அதாவது மது ஒழிப்பு மாநாடு, அப்புறம் வந்து ஜனநாயக மாநாடு, வெல்லும் ஜனநாயகம் அப்படின்னு மாநாடு, மதச்சார்பின்மை மாநாடு, அப்புறம் வந்து எழும் தமிழீழ மாநாடு, தமிழர் இறையாண்மை மாநாடு. அந்த வரிசையில் இது வந்து என்னன்னா தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. பல மாநாடு. இப்போ அந்த லிஸ்ட்டு வச்சுருக்கேன், படித்தா நமக்கே டைம் பத்தாது, அதுவே போயிடும் ரொம்ப நேரம். இப்படி பல மாநாடுகள் நடத்தி அந்த மாநாட்டுகளிலேயே இந்த நேற்று நடந்த உளுந்தூர்பேட்டை மாநாடு தான் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறது. அவ்வளவு கூட்டம். நானே தப்பிச்சு வந்த பாடு பெரும்பாடு. சரிங்களா? இருந்தாலும் கூட தொண்டர்களோட அன்பின் மீதி தானே. அவங்களுக்கு நம்ம காசு கொடுக்குறோமா, பணம் கொடுக்குறோமா, எதுவும் இல்லை, அண்ணன்டா அப்படின்னு தலைவர்கிட்ட வந்து அவர்கள் அன்பு செலுத்துகிறார்கள். அதுதான் இங்கே நடந்தது. ஓகே சார். அதே மாதிரி நேற்று நான் உங்கள் FBல 2 போஸ்ட் பார்த்துருந்தேன். அதில் ஒரு போஸ்ட் வந்து என்னன்னா, உங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் சுற்றி நின்றுட்டு எல்லாரும் செல்ஃபி எடுக்கிறது என்ன, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் வந்து எப்படி ஃபீல் இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது எல்லாம் ஒரு நட்புங்க. என்னன்னா அவங்க என்ன பிரச்சனை நான் கேட்பேன் காது கொடுத்து. சில பேர் அவ்வளோ நம்ம அவங்களுக்கு வேறு என்ன செய்ய போகிறோம், எதாவது ஃபோன் பண்ணுவாங்க, அண்ணன் இந்த பிரச்சனை என்னவாங்க, சரி ரைட்டு நம்மளால் முடிஞ்ச பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம், சில ஹெல்ப் பண்ணுவோம், அவ்வளோன்னு தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இந்த அளவுக்கான ஃபேன்ஸ் வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து இதெல்லாம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இல்லை முன்னாடிலேருந்தே? இல்லை, முன்னாடி எப்படி தெரியும்? முன்னாடி நான் ஒரு இன்ஜினியர் ஆகினேன், எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியாது. கடந்த 2000 சொல்லப்போனால் 10 அதுக்கு மேலே என்ன யாருன்னு தெரியாது. நம்ம 2010 அரசியல் ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம். நம்ம 90 இருந்தாலும் கூட தீவிரமாக இருப்பது 2010 இருந்தேன். இந்த பொறுப்பு நான் பெறுப்பது 2016 இருந்தேன். 10 வருஷமாக இருக்கிறேன் இளைஞரணி செயலராக. அதனால் இந்த இதில் வந்து அவங்க வந்து நம்மகிட்ட வந்து நட்பாக இருப்பாங்க. இந்த முறை என்னென்னா நம்ம இடைநீக்கம் செய்யப்பட்டோம், அது ரத்து செய்யப்பட்டிருக்குல்ல, அதனால் மேடையில் ஏறும்போதே கத்திட்டாங்க அங்கே இருந்த பல லட்சம் பேர், அண்ணன் வந்துட்டாரா திருப்பி அப்படின்ற மாதிரி. அதனால் வந்து அது வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக எங்கள் விடுதலை சிறுத்தை அனைவருக்குமே அமைந்தது. குறிப்பாக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஓகே சார். ஒரே ஒரு நிமிஷம், உங்கள் FB போஸ்ட் ஒன்று வந்து நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். அதில் நீங்கள் வந்து எழுதியிருந்தீங்க ஒரு விஷயம், 10 லட்சத்திற்கு அதிகமான தொண்டர்கள், தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு மாபெரும் வெற்றி. ஒரு 4-5 பாயிண்ட் அப்படியே வரிசையாக எழுதியிருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். என்ன போஸ்ட் இது? ஃபுல்லாக அங்கே இருக்கிற அந்த ஃபோட்டோஸ். நேற்று இரவு மாநாடு முடிஞ்சதுமே நான் காரில் வரும்போது அந்த பதிவு போட்டது. என்ன பதிவு போட்டிருந்தேன்னா, அதில் வந்து 10 லட்சத்துக்கு அதிகமான தொண்டர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். ஏன்னா நமக்கு உளவுத்துறையில் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நம்ம அதை வச்சு தான் நம்ம எழுதுகிறோம். அவங்க உள்ளே நாங்கள் இருந்தோம்லங்க அந்த இதில், அதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அதை விட பல மடங்கு லட்சம் வந்து வெளியில் இருக்கிறாங்க.
நாங்கள் முடிஞ்சு நான் வந்துக்கிறேங்க. அப்போ தான் எல்லோரும் மாநாட்டை நோக்கி போகிறாங்க. ஏன்னா யூஸ்வலாக எங்கள் மாநாடு வந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நடக்கும். ஆனால் இந்த மாநாடு நேற்று 6-7 மணிலாம் முடிச்சிட்டோம். அதை 8 மணி வர்றாங்க. இப்போ அதெல்லாம் அவ்வளோ கூட்டம். அதே நேரத்தில் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள்கிட்ட முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்துடக்கூடாதுல்ல. இப்போ இது நடந்துச்சு. கரூரில் வந்து ஒரு மோசமான ஒரு நிகழ்வை நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கிறோம். அது எந்த கட்சியும் நம்ம பார்க்க வேண்டாம். தொண்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மாதிரி ஒன்று நடந்துடக்கூடாது பார்த்தீங்களா. அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் வந்து அதை முறையாக நாங்கள் அதை முடிச்சிருக்கிறோம். அதனால் வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான் அந்த தருணத்தில். ரொம்ப நன்றி. நிறைய கருத்துக்கள் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஒரு பெரிய இன்டர்வியூவாக இருக்கும் போல இது. உண்மையாகவே ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.